இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அடுத்த அதிரடிக்கு தயாராகிவிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்ப்போம். கடந்த டிசம்பர் மாதம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு பாண்டிச்சேரியிலே நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவிலே நடந்த ஒரு சிறு பிரச்சனையை தமிழகத்திலே இருக்கின்ற பெரும்பாலான திமுக ஆதரவு பெற்ற ஊடகங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு பெற்ற அந்த கட்சியை மட்டுமே ஆதரித்து வாய்கிழிய பேசிக் கொண்டிருக்கின்ற ஊடகங்கள், காலமெல்லாம் திமுகவிற்கு சொம்பு தூக்குகின்ற, திமுகவிற்கு ஜால்ரா அடித்தே வயிறு வளர்த்து பழக்கப்பட்ட வாய் வியாபாரிகள், இவர்களெல்லாம் அந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்க பார்த்தார்கள். அந்த ஒரே பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஊடகங்கள் மூலம் முடிவுரை எழுதிவிடலாம் என்று கனவு கண்டார்கள். அவருடைய கனவு இந்த ஜனவரி மாதம் முடிவதற்குள் தகர்ந்து விட்டது. அப்படி ஒரு அதிரடியான நடவடிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராணிப்பேட்டையிலே பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த இளைஞர் மீது பெட்ரோல் குண்டை வீசி அந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார். அந்த இளைஞருக்கு நீதி கேட்டு நிவாரணம் கேட்டு அந்த பகுதி மக்கள் 2-3 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். யாதவர் சமூகத்தை சார்ந்தவர்கள், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள். இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஜனவரி மாதம் 26, 27, 28 தேதிகளில் தருமபுரி மற்றும் சேலத்தில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்த இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்று பலரும் பலவாறு செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி கும்பகோணத்திலே நடைபெறுகின்ற வன்னியர் சங்கத்தின் சோழ மண்டல மாநாடு அனைத்து சமூக நல்லிணக்க மாநாடாக அந்த மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும். அந்த மாநாட்டில் பெருமளவில் அனைத்து சமூக மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த மாநாட்டின் மூலம் சமூக நீதிக்காக இன்னொரு முக்கிய அறிவிப்பை வெளியிட வேண்டும். வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு, அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இது சம்பந்தமான அடுத்த முன்னெடுப்பை டாக்டர் ஐயா அவர்கள் துவங்கிவிட்டார் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வன்னியர்களின் இடஒதுக்கீடான 10.5%, அதற்கும் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பல முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் நடைபெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றாக கலந்து கொள்கிறார்கள். டிசம்பர் மாதம் பேசியவர்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய கருத்து முரண்பாடு. அவர்கள் பொதுக்குழுவிலேயே சண்டை போட்டு கொண்டார்கள். இதோடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டு விடும், இதற்கு மேல் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக அரசியலில் சோபிக்க முடியாது என்றெல்லாம் ஆளாளுக்கு வாய்கிழிய பேசியவர்கள் இன்றைக்கு சேலத்தில் தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்தே கலந்து கொள்கிறார்கள். இதை பற்றி எந்த ஊடகங்களும் பேச மாட்டார்கள், எழுத மாட்டார்கள். அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலே பிளவு என்று பேசியவர்கள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றாகவே கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள், கட்சியினரை சந்திக்கிறார்கள். அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி சென்று கொண்டு இருக்கிறது என்று எந்த ஊடகங்களும் பேச மாட்டார்கள். 1987ஆம் ஆண்டுக்கு பிறகு
தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் எம்ஜிஆர் மரணமடைந்தார். எம்ஜிஆர் மரணமடைந்ததற்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அணி என்றும் ஜானகி அணி என்றும், அதிமுக ஜே என்றும், அதிமுக ஜா என்றும் பிளவுபட்டது. இப்படி பிளவுபட்டவர்கள் இனி சேரமாட்டார்கள், ஒன்றாக இணைய மாட்டார்கள் என்றெல்லாம் அன்றைக்கு பல பத்திரிகைகள் எழுதினார்கள், பலர் பேசினார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு 1989 தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதாவும் ஜானகியும் இணைந்தார்கள். அதிமுகவின் ஜெயலலிதா அணியும் ஜானகி அணியும் இணைந்தது. இணைந்து மீண்டும் தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்தார்கள். ஜெயலலிதா முதலமைச்சரானார். அதிமுக இரண்டாக பிளவுபட்டு அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு சட்டமன்றத்திலேயே அடித்து கொண்டு சட்டமன்ற வளாகத்திற்குள்ளேயே காவல்துறை போய் லத்தி சார்ஜ் நடத்திய நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்றைக்கு தமிழக அரசியல் சந்தித்தது. அப்பொழுது அதிமுகவில் ஏற்பட்ட பிளவை பற்றி எழுதிய பல்வேறு ஊடகங்கள், அதற்கு பிறகு ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுகவும் ஜானகி தலைமையில் இருந்த அதிமுகவும் ஒன்றாக இணைந்தார்கள். அதிமுக பிளவுபட்டதை எழுதிய அதே ஊடகங்கள் அதிமுக இணைந்ததையும் எழுதினார்கள். அன்றைக்காவது தமிழகத்திலே ஒரு ஊடக நேர்மை இருந்தது, ஒரு பத்திரிகை தர்மம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அப்படி எந்த பத்திரிகை தர்மமும் இல்லை, ஊடக நேர்மையும் இல்லை. அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கின்ற பெரும்பாலான ஊடகங்கள் கடைபிடிப்பது பாட்டாளி மக்கள் கட்சியை ஒழிப்பது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவே தொடர்ந்து பேசுவது, எழுதுவது என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்திலே பெரும்பாலான ஊடகங்களுக்கு அறமாகிவிட்டது. அதுதான் இன்றைக்கு பெரும்பாலான பத்திரிகைகளுக்கு தர்மமாகிவிட்டது என்பது இன்றைக்கு நன்றாகவே தெரிகிறது. எது எப்படி இருந்தாலும் வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த கோரிக்கைகளை வெல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஓய மாட்டார்கள் என இன்றைக்கு அரசியல் ஆர்வலர்கள் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ஐயாவை பற்றி நன்றாக தெரிந்த சில ஊடகவியலாளர்கள் இந்த இரண்டு பிரச்சனையிலும் டாக்டர் ஐயா அவர்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டார், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தாமல் அவர் விடமாட்டார், அந்த கோரிக்கையில் அவர் வெல்லாமல் ஓயமாட்டார் என கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.